வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ பேஜ் எலிமெண்ட்ஸை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேஸ் எலிமெண்ட்ஸ், லேஅவுட் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக பேஜ் எலிமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் எலிமெண்ட்ஸில் வந்து நமக்கு 4 விஜெட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம டிசைன் பண்ணியே பார்க்கலாம். நார்மலாக நம்ம இது என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்க்காம, ஸோ அதை டிசைன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப் பார் சூஸ் பண்ணுறேன். நான் விஜெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆப் பார் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆப் பார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப் பாரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் கொடுக்கலாம். எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஷேடோ ஆப்ஷன் மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். நான் ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷேடோ ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ டிஃபால்ட் பட்டன் இருக்குது. ஸோ டிஃபால்ட் பட்டன் தான் இந்த ஐக்கான் தான். ஸோ எனக்கு அது வேணாங்கிறத நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் பிஹேவியர் இருக்குது. ஸோ இப்போ ஆப் பிஹேவியர் என்னன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போது ஸ்டிக்கி ஹெட்டர் மாதிரி ஷோ ஆகணுமாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டிக்கி ஹெட்டர் மாதிரி உங்களுக்கு ஆப் பார் ஷோ ஆகணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிவிட்டு அதோட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நமக்கு ஸ்டிக்கி ஹெட்டர் வேணாம், நமக்கு டேரெக்டாக நமக்கு ஆப் பார் வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் பாரோட ஹைட் எவ்வளோன்னு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 45 பிக்சல் கொடுக்குறேன்னா, ஸோ எனக்கு ஹைட் கம்மியாக இருக்கும். நான் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பார் ஹைட் இருக்குது. டூல் பார் ஹைட்னா என்னன்னா, நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டோட ஆப்ஷன் தான். ஸோ அந்த டூல் பார் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு ஷோ ஆகிறது தான். நான் அதான் டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். எனக்கு டிஃபால்ட் இருக்கிற ஹைட்டே ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பட்டன் செக்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு மெனுஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஹைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்டரில் டைட்டில் வேணும்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேணுங்கிறதுனால நமக்கு சென்டர் ஆப்ஷன் நான் அதனால் எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்டரில் ஒரு இமேஜோ டைட்டிலோ கொடுத்துருக்கோம்னா அதோட பேடிங்கோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எனபிள் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ ஸோ அந்த இமேஜ் ஓப்பன் ஆயிரும். என்ன நம்ம ஆட் பண்ணுமோ நம்ம அந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். எனக்கு இது வேணாங்கிறதால நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் விஜெட் இங்கே டிசபிள் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆப் பாரை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஆப் பார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஜெட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் வேணும். ஸோ அதான் நான் ஒரு ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஐக்கான் பட்டன் வேணும். நான் அதனால் ஐக்கான் பட்டனை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆப் பாரில் பார்த்தீங்கன்னா லீடிங் டைட்டில் ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க. சென்டரில் இருக்கிறது டைட்டில்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஐக்கான் பட்டன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் செகண்ட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னால் முடியாது. லீடிங்கில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து இப்போ ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 or 2 கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐக்கான் பட்டன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் எடிட் பண்ணலாம். கலர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐக்கான் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெனு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெனு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பேடிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேடிங் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ ஆட் பண்ணணும். நான் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். டைட்டில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 200 × 550 மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போது அசெட் போயிட்டு ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இருக்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐக்கான் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஐக்கான் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஐக்கான் பட்டன் கொடுத்துருக்கேன். எகைன் ஒன்று நான் கொடுக்கணுன்னா கூட எனக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆக்ஷனில் நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஆனால் எனக்கு 2 ஆப்ஷன் வேண்டாம். ஸோ அதனால் நான் 1 டெலிட் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு பேடிங் ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வேண்டாம். நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்ட் ஐக்கான் தான் வேணும். ஸோ நான் கார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மெனுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் நம்ம லோகோ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப் பார் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆப் பாரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ மெனு இருக்குது, லோகோலாம் இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம டூல் பார்னு சொல்லுவோம். இப்போ டூல் பார் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 12ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எனக்கு கட் ஆகிடும். இதே நான் ஒரு 45ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். இப்போ ஆப் பார்னா ஓவராலாக ஹைட்டாக இருக்கும். ஸோ இதில் டூல் பார்னா பர்டிகுலர் இதை மட்டும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு 12 கொடுக்குறேன்னா எனக்கு ஃபுல்லாக கட் ஆகும். இப்போ நான் ஆப் பார் நான் டிஃபால்ட் சைஸே கொடுத்துக்கிறேன். டூல் பாரும் எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டம் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கான ஹைட் கொடுத்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவர் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ட்ராவரோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 250 கொடுத்துக்கிறேன். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 16 ஓகே தான். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்ம என் ட்ராவரும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாலும் நான் 250 விட்ஜெட்ஸ் தான் கொடுக்குறேன். சாரி வித்து 250 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ரைட் ட்ராவரும் இருக்குது, லெஃப்ட் ட்ராவரும் இருக்குது. அதாவது ரைட் ட்ராவரை வந்து நார்மலாக ட்ராவர்னு சொல்லுவாங்க. சாரி லெஃப்ட் ட்ராவரை வந்து நார்மலாக ட்ராவர்னு சொல்லுவாங்க. ரைட் ட்ராவர் வந்து என் ட்ராவர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மெனு கிளிக் பண்ணால் எனக்கு ட்ராவர் ஓப்பன் ஆகணும். ஸோ அதை நான் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஆக்ஷன் ஃப்ளோ எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இதில் வந்து நான் ட்ராவர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு என்ன ஓப்பன் ஆகணும்? எனக்கு வந்து ஓப்பன் ட்ராவர் தான். ஸோ நம்ம ட்ராவர் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என் ட்ராவர் ஓப்பன் ஆகணும். ஆக்ஷன் போகிறேன். ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் என் ட்ராவர் ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ நான் இது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான ஆப் பார் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் பார் ஷோ ஆகுது. ஓகே நமக்கு ட்ராவர் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ட்ராவர் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் எலிமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு எஃப்ஏபின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ அதை பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டமில் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கான் ஷோ ஆகுது. ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எலிவேஷன் ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங் வேணால் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ அதை ஆக்ஷனில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் அதை இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஐக்கான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வேணும்னா கூட நீங்கள் மெசேஞ்சரை கொடுத்துக்கலாம். இல்லை சேட் ஆப்ஷன் வாட்ஸ்அப் தான் வேணும்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். நான் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதிலேயே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனே நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம காலம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ரோ ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டிங் வித் ஆக்ஷன் பட்டனில் வந்து ஃபஸ்ட் நம்ம ரோ ஆட் பண்ணிட்டோம். ரோக்குள்ளே வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐக்கான் வேணும்னா நான் ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐக்கானில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் வேணும். நான் அது கொடுத்துக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் தான். ஓகே சைஸ் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம்.
டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேட்டர்ஸ்ன்னு குடுத்துக்கலாம். பேடிங் வந்து நான் ஒரு 12 குடுத்துக்கிறேன். கலர் நம்ம கம்ப்ளீட் ஒயிட் குடுத்துக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 18 குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கு. பேடிங் ஆட் பண்றதுனா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேடிங் ஒரு 5 குடுக்குறேன். ஸோ, இப்போ நமக்கு சென்டரா இருக்கு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எப்படி ஆட் பண்ணணும்னு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஆப் பார் முடிச்சுட்டோம். டிராவர் முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனும் முடிச்சுட்டோம். இப்போ நான் டிராவர் வந்து கஸ்டமைஸ் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் டிராவர் செலக்ட் பண்ணிக்கலாம். எடிட் டிராவர் குடுங்க. ஸோ, இதில நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். காலம் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்டெண்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் காலம்ல என்ன ஆட் பண்ண போறேன் அப்டின்னா, நான் ஒரு சர்க்கிள் இமேஜ் குடுத்துக்கிறேன். ஸோ, சர்க்கிள் இமேஜோட பேடிங் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 45 குடுத்துக்கிறேன். ஸோ, இதோட டயாமீட்டர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 70 மட்டும் குடுத்துக்கிறேன். ஓகே 75 ஓகே தான். ஸோ, இப்போ வந்து நம்ம அதுக்கான தேவையான இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே நமக்கு ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரோ ஆட் பண்றேன். ரோவோட பேடிங் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 55 குடுத்துக்கிறேன். டைரக்ட்டா நம்ம கம்ப்ளீட் காலம்லயே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 குடுக்குறேன். ஸோ, இப்போ நம்ம வந்து ரோல என்ன வேணுமோ அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐகான் சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் சூஸ் பண்றேன். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஹோம்னு குடுக்குறேன். சைஸ் வந்து நான் ஒரு 18 குடுத்துக்கிறேன். ஐகான் வேணும்னா நீங்க அது ஐகானையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐகான் வந்து நான் வந்து இப்போ ஹோம் குடுக்குறேன். டெக்ஸ்ட்டோட பேடிங் பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட்ல வந்து ஒரு 12 குடுத்துக்கலாம். ஸோ, காலமோட ரைட் சைட் பேடிங் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 12 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே 22 கூட ஓகே தான். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம் ஐகான் குடுத்துருக்கோம். ஸோ, நான் இதையே இப்ப நான் டூப்ளிகேட் குடுத்துக்கிறேன். ஸோ, செகண்ட் ரோக்கு வந்து எனக்கு அவ்வளோ பேடிங் வேண்டாம். ஸோ, அதனால நான் பேடிங் வந்து டாப்ல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 12 பாட்டம் 12 குடுத்துக்கிறேன். இப்ப நான் இதையே நான் டூப்ளிகேட் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாரி டைட்டில் வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ நீங்க அது மாரி சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் இப்போ 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். இப்ப நீங்க ஹோம் பேஜ், ஷாப் பேஜ், நீங்க கான்டாக்ட் அஸ், அபௌட் அஸ்ன்னு பேஜஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்க எடிட் பண்ணணுமோ அது மாரி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்ட் டிராவர் பார்க்கலாம். ஸோ, எண்ட் டிராவர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் வந்து நான் ஃபுல் விட்த் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். நம்ம ஷாப்பிங் கார்ட்ன்னு ஆட் பண்ணிட்டோம். 600 குடுத்துக்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 22 குடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு டாப்ல 22வும் காலம்க்கு கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல ஒரு 15 ரைட்ல ஒரு 15 ஆட் பண்ணலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டில் குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைடர் ஆட் பண்றேன். ஓகே நம்ம டிவைடர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஐகான் ஆட் பண்றேன். நீங்க இந்த ஐகான் ஆட் பண்ணும்போது கன்டெய்னர் ஆட் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளா நான் ஐகான் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 125 குடுத்துருக்கேன். கலர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிரே கலர் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுத்துக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொடுத்துக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணணும். நான் ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். பட்டனோட பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டனோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். எண்ட் ஹவர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இதே நம்ம ஹோம் பேஜும் ஷோ ஆகுதுன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக பேஜஸில் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதான் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ட்ராவர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெனு ஐகான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ எண்ட் ட்ராவர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த ஷாப்பிங் கார்ட்டில் இன்னும் எந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணல. ஸோ ரிட்டன் டு ஷாப் பேஜ்னு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் நமக்கு லோகோவும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேஜ் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விஜெட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப் பார் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். எஃப்இபினா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ட்ராவர் நம்ம பார்த்துட்டோம். எண்ட் ட்ராவர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேஜ் எலிமெண்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்கள் மென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.